இந்த செடி மட்டும் வேண்டாம், வீட்டுக்கு பாம்பு தேடி வரும். மக்களே உஷார்! வீட்டின் முன்புறத்திலும் பின்புற தோட்டத்திலும் விதவிதமான செடிகள், மரங்கள், பூச்செடிகளை வளர்த்து வீட்டையே பசுமையாகவும் அழகாகவும் மாற்ற வேண்டும் என்பது பலருடைய ஆசை. ஆனால் நாம் ஆசையாக வளர்க்கும் செடிகளே சில நேரங்களில் நம்முடைய வீட்டு தோட்டத்தை பாம்புகள் உள்ளிட்ட உயிரினங்களுக்கு ஏற்ற மறைவிடமாக மாற்றிவிடலாம் என்பது பலருக்கும் தெரியாது. குறிப்பாக அடர்த்தியாக வளரக்கூடிய செடிகள், தரையை முழுவதுமாக மூடும் கொடிகள், நீண்ட நாட்களாக வெட்டி பராமரிக்கப்படாத புதர்கள் மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பகுதிகள் பாம்புகள் பதுங்குவதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும். அப்படியென்றால் பூச்செடிகளின் வாசனைக்காகவே பாம்புகள் வீட்டுக்கு வருகின்றனவா? பாம்புகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பூவின் வாசனை பிடித்திருக்கிறது என்பதற்காக அவை நேரடியாக அந்த செடியை தேடி வருவதில்லை. மாறாக அந்த செடிகள் உருவாக்கும் அடர்த்தியான நிழல், குளிர்ச்சியான சூழல் மற்றும் மறைவிடங்கள்தான் முக்கிய காரணமாக இருக்கலாம். அது மட்டுமல்லாமல் அடர்த்தியான தோட்டங்களில் தவளைகள், எலிகள், பல்லிகள், சிறிய பூச்சிகள் போன்ற பாம்புகளுக்கு இரையாக கூடிய உயிரினங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதனால் தோட்டத்தில் செடிகள் அதிகமாக வளரும்போது உணவு மற்றும் உறைவிடம் ஆகிய இரண்டும் ஒரே இடத்தில் கிடைப்பதால் பாம்புகள் அந்த பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம். குறிப்பாக மல்லிகை போன்ற அடர்த்தியாக வளரக்கூடிய பூச்செடிகள், கொடி வகை தாவரங்கள் மற்றும் அதிக நிழலை உருவாக்கும் புதர்களை வீட்டின் சுவர் மற்றும் கதவுகளுக்கு மிக அருகில் அடர்த்தியாக வளர்ப்பதை தவிர்ப்பது நல்லது. அதேபோல் தோட்டத்தில் கற்கள், மரக்கட்டைகள், பழைய பொருட்கள், தேங்காய் மட்டைகள் அல்லது பயன்படுத்தப்படாத பொருட்களை குவித்து வைப்பதையும் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் இவை அனைத்தும் பாம்புகளுக்கு மறைவிடமாக மாறக்கூடும். குழந்தைகள் விளையாடும் பகுதிகள், வீட்டின் நுழைவு வாயில் மற்றும் ஜன்னல்களுக்கு அருகிலுள்ள இடங்களில் குறிப்பாக அதிக கவனம் தேவை. செடிகளை வீட்டின் சுவரில் ஒட்டியபடி வளர்க்காமல் போதுமான இடைவெளி விட்டு வளர்ப்பது நல்லது. புதர்கள் மற்றும் கொடிகளை அவ்வப்போது வெட்டி தரைப்பகுதி தெளிவாக தெரியும் வகையில் பராமரிக்க வேண்டும். மேலும் தோட்டத்தில் எலிகள் அதிகமாக இருக்கிறதா, தவளைகள் அதிகமாக உள்ளனவா, குப்பைகள் தேங்கி உள்ளனவா என்பதையும் கவனிக்க வேண்டும். முக்கியமாக வீட்டு தோட்டத்தில் பாம்பு இருப்பது தெரிய வந்தால் அதை நீங்களே பிடிக்கவோ அடிக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. பாதுகாப்பான தூரத்தில் இருந்து விலகி உரிய வனத்துறை மற்றும் பயிற்சி பெற்ற பாம்பு மீட்பாளர்களின் உதவியை பெறுவதுதான் பாதுகாப்பான நடவடிக்கை. ஆக வீட்டை பசுமையாக வைத்திருப்பது நல்ல விஷயம்தான். ஆனால் பசுமை என்ற பெயரில் தோட்டத்தை கட்டுப்பாடில்லாமல் அடர்த்தியாக வளரவிடாமல் முறையாக பராமரிப்பதும் மிகவும் அவசியம். செடிகளை சரியான இடத்தில் வளர்த்து புதர்களை சீராக வெட்டி குப்பைகள் மற்றும் தேவையற்ற பொருட்களை அகற்றி வைத்தால் பாம்புகள் உள்ளிட்ட தேவையற்ற உயிரினங்கள் வீட்டை சுற்றி பதுங்குவதற்கான வாய்ப்பை குறைக்க முடியும். அழகான தோட்டம் மட்டும் போதாது, பாதுகாப்பான தோட்டமாகவும் இருக்க வேண்டும்.